இன்னைக்கு நம்முடைய நாட்களில் நாம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய ஜனங்கள் நிறைய பேருக்கு தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய ஊழியத்தை குறித்து வைராக்கியம் இருக்கு. ஆனால் அதை எப்படி செய்யணும், எப்படி முறைப்படி செய்யணும், எந்த முறைப்படி செய்யணும்னு சொல்லி சத்தியத்தை குறித்த சரியான ஒரு அறிவு இல்லாததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அவங்க என்ன பாருங்க, கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும். இது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய ஊழியம் நடக்கு, நிறைய தேவனுடைய காரியங்கள் செய்யப்படுது, நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுது, நிறைய கர்த்தருடைய வேலைகள் இந்த நாட்களில் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்னா, ஏதோ அவங்ககிட்ட குறைவு இருந்தாலும் அவங்க கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள், கர்த்தரை தேடும்படி தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள்னு சொல்லி ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரோ, அன்று சிலுவையில பரிந்து பேசுற, சிலுவையில பஸ்காவானவர், பஸ்கா பலியா நமக்காக தண்ணியே ஈந்தவர், நமக்காக ஆண்டவரே இந்த ஜனம் அறியாம செய்து இவங்க செய்யறத இவங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன செஞ்சாரு, சிலுவையில பரிந்து பேசின தகப்பன் இன்றும் அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை கையில ஏந்தி பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.